மக்கள் வணக்கம். வாழ்க்கையில மன அமைதியை விரும்பும் ஒருத்தர் ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்விலும் தங்களுடைய பார்வையை தெளிவுபடுத்திக் கொள்ளணும். எது முடியும், எது முடியாது, எது சரி, எது தவறு, இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அவங்களை தெளிவுபடுத்தி கொண்டா எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அதை அவங்களால சமாளிக்க முடியும். இப்படி நம்ம செய்யறதுனால நம்ம மனசை என்னைக்குமே ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். அப்படி மனசு மட்டும் இல்லாம நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியாக வருவது வாழ்க நலமுடன். இந்த பகுதியில என்ன யோகா பயிற்சி சொல்லி தராங்கன்னு பார்க்கலாமா? மக்கள் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதினில் இந்த வாழ்க நலமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதுவரைக்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கான யோக பயிற்சிகள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உயர் ரத்த அழுத்தத்தின் முக்கியத்துவத்தை பத்தி. இப்ப பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரத்த அழுத்தம் தானே, அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும் அப்படிலாம் நினைச்சுக்கிறோம். யுவர் பில்ஸ் ஆர் நாட் ஆன்சர் ஃபார் யுவர் இல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்பு சரியாயிடுமானா ஆயிடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம யுக்தி வச்சிருக்கணும். என்ன யுக்தி? பீர்பாலும் அக்பரும் ரோட்ல ஒரு நாள் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அக்பர் மன்னர் கேட்டாரு, இங்க எத்தனை காக்கா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னா. உடனே பீர்பால் சொன்னாரு, அரசரே அரசரே, நாளைக்கு உங்களுக்கு காக்கா கணக்கு சொல்றேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் வந்தார், நம்ம ஊர்ல 52,637 காக்கா இருக்கு அப்படின்னாரு. எப்படி இவ்வளவு துல்லியமா ஒரே நல்ல கணக்கு போட்டீங்க அப்படின்னாரு. நாளைக்கு போய் ஒருத்தர் என்ன சொல்ற, இந்த கணக்கு தப்பா இருந்தா உங்களை கேட்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், ராஜா ராஜா அதுக்கு நானே பொறுப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை நம்ம ஊர்ல கணக்கு குறைஞ்சிருந்தா நம்ம ஊர்ல இருந்து வெளியில போயிருக்கலாம், கூடி இருந்தா நம்ம ஊருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப யுக்தியா பதில் பேசினார். ஏன் இவ்வளவு யுக்தி தேவைப்படுதுன்னா, நம்ம உடம்பு வளையாம நேரம் ஒதுக்காம நம்ம எல்லாம் சரியாகணும்னு நினைக்கிறோம். இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், அறிகுறி. உங்க உடம்புல ஏதோ ஒண்ணு நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒன்னா உங்களுடைய தூக்கத்தை செக் பண்ணுங்க, இல்லன்னா சாப்பாடு, நீங்க உடற்பயிற்சியே இல்லாம ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்ற அறிகுறி தான். இதனால உங்களுக்கு பல இழப்புகள் ஏற்படும். நீங்க உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் தராம நேரம் ஒதுக்காம இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆஸ்பத்திரி செலவுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் நேரம் ஒதுக்க வேண்டியதா இருக்குன்னு ஒரு பெரிய பேரறிஞர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம அதுக்கு உதவக்கூடிய வாயு முத்திரைய பார்க்க போறோம். இப்ப அந்த முத்திரைய பார்க்கலாமா? நம்ம வஜ்ராசனத்துல நல்லா நேரா உட்கார்ந்துருக்கோம். இந்த ஆசனத்துல உட்காரலாம், இல்ல தியானத்துக்குரிய ஏதேனும் ஒரு ஆசனங்கள், நல்லா சுகமா உட்கார்ந்துருக்கணும். முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முதுகெலும்பு நேரா இருக்கணும், முதுகு தண்டு நேரா இருக்கணும், கழுத்து நேரா இருக்கணும், தலை நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்றதான். மெதுவா உங்களுடைய கையை திருப்பி வச்சுக்கோங்க. இதோடைய செய்முறை எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சுட்டு விரலை மடக்கி பெருவிரலுடைய அடிப்பகுதியில தொட்டுட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மிச்சம் 3 விரலை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. இதுதான் வாயு முத்திரை. இந்த முத்திரை பிற விரல்கள் நேரா இருக்கணும் அப்படின்றத முக்கியமான கண்டிஷன். இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த முத்திரை செய்யற போது காற்று சமநிலை அடையுது. நம்ம பஞ்சபூதங்கள்ல ஒன்றாகிய காற்று சமநிலை அடையுது. வாயு பிடிப்புகள் போய் வலிகள் நீங்குகிறது. மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அஜீர்ணம், பசியின்மை, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த முத்திரை. உடல்ல ஒரு புதிய தெம்பு பிறக்குது. இது 5ல இருந்து 10 நிமிடங்களுக்கு மேல இந்த முத்திரையை செய்யக்கூடாது. பெரும்பாலும் உடல் வலிக்கு இந்த முத்திரை செய்யறதுனால நல்ல குணமாகும். ஒரு நாள்ல பல தடவை இந்த முத்திரையை செய்யக்கூடாது. ஒரு முறை மட்டும்தான் இந்த முத்திரையை செய்யணும். அதிகபட்சமா 2 முறை செய்யலாம். வலிகள் குறைந்த உடனே இந்த முத்திரை பயிற்சியை நிறுத்திடலாம். இந்த முத்திரை பயிற்சியை ரத்த கொதிப்புள்ளவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பிராண முத்திரை செஞ்ச பிறகு இந்த முத்திரையை செய்யலாம். பிராண முத்திரையை ஒரு 15 நிமிஷமோ, வாயு முத்திரைய ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 2 தடவை இந்த முத்திரையை செய்யலாம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க. அப்படி செய்யற போது உயர் ரத்த அழுத்தம் ரொம்ப கட்டுப்பாட்டுல வருது இந்த பயிற்சியின் மூலியமா. இப்ப இந்த விரலை இப்படி வச்சிட்டு இருக்கிற போது பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ளார என் உடம்புல உள்ள தேவையில்லாத வாய்வெல்லாம் வெளியில வருது அப்படின்றத நல்லா உணர்வு பூர்வமா உணரணும். அதே மாதிரி சக்திகள் எல்லா இடத்துக்கும் பரவுறதையும் நீங்க நல்லா உணரணும். மெதுவா விரலை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. கண்களை மூடி இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய உடம்புல வாய்வுலாம் எப்படி இருந்துச்சு, பயிற்சி செஞ்ச பிறகு வாய்வுலாம் எப்படி இருக்கு அப்படின்றத உணர்வு பூர்வமா உணருங்க. இப்ப நம்ம வாயு முத்திரைய பார்த்தோம். இந்த முத்திரை செய்யறதுனால என்ன ஆகும்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா,
எனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுருச்சு, அப்படியே என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில போய் பார்த்தா டாக்டர் சொல்வார், இவருக்கு கேஸ் ப்ராப்ளம், அதனாலதான் வந்திருக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வார். இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஏப்ப விடுறது, இந்த மாதிரி கொட்டாய் விடுறது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வாய்வு வெளியில வருது. இந்த வாய்வை நம்ம வெளியேற்றிட்டோம்னா அதாவது அந்த தேவையில்லாத நச்சுத்தன்மை பொருந்திய பொருட்கள் எல்லாம் வாய்வு மூலியமா வெளியிலே வருது. நம்ம ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது.